الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره عنه الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم، صدق الله صدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை வேறுகளின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் எங்கென்று மூங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த ஜமாத்தார்களே, பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பூலோகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த படைப்புகளுடைய எல்லா விஷயமும் ரப்புல் ஆலமீன் ரகசியமாகவே மறைமுகமாகவே வைத்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் நம்மளை பயணிக்க செய்து கொண்டிருக்கின்றார். மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எந்த விஷயத்தையும் அந்த மனிதன் தம்முடைய கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய, நிகழக்கூடிய, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் தமக்கு பின்னால் நடக்க போகக்கூடிய, நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மனிதனால் அறிய முடியாது. அந்த ரகசிய பொக்கிஷத்தை அல்லாஹ் அவனுள் மட்டுமே வைத்து நம்மளை பயணிக்க செய்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏன் அல்லாஹ் இப்படி செய்கின்றான்? இதற்கு முன்னால் நான் பல்வேறு விதமான ஜும்மாக்களில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது ஒன்று உண்டு. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மனிதனுடைய மண்ணறையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த ஜும்மா வரைக்கும் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தை விட்டு வைக்கின்றானோ அத்தனை ஆண்டு காலத்தினுடைய கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் அல்லாஹ்வை மறைமுகமாகவே ரகசியமாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சாலிஹான மனிதர்கள் மரணித்து விட்டால் அவருடைய மன்னரை வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கும், மறைவாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மன்னரை வாழ்க்கை எவ்வளவு கடுமையாக கண்டிக்கப்படும், வேதனை செய்யப்படும். இந்த நாள் வரைக்கும் அல்லாஹ் அதை ரகசியமாகவே வைத்திருக்கின்றான். கற்பனைக்காக அல்லாஹ் மனிதனை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டிவிட்டால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதரும்
சதாவும் அல்லாஹ்வுடைய சஜ்தாவிலே விழுந்து கிடப்பார்களே ஒழிய இந்த உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஓடக்கூடிய அந்த நிலைக்கு தன்னுடைய மனநிலையை தள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அதில் அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மறைமுகமாகவே ரகசியமாகவே வைத்திருக்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் 5 விஷயங்களை கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் மறைமுகமாகவே ரகசியமாகவே வைத்துதான் இந்த பூமியில் இந்த மனிதனை பயணிக்க செய்து கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், 5 விஷயங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இன்னமும் ரகசியமாக அதனுடைய ரகசியத்தை முழுமையாக தன்னுள் வைத்து இந்த மனிதனை இந்த பூமியில் நடமாட செய்து கொண்டிருக்கின்றார். என்ன அந்த 5 விஷயங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الغيب خمس لا يعلمها إلا الله لا يعلم أحد ما يكون في غد ولا يعلم أحد ما يكون في الأرحام ولا تعلم نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت وما يدري அஹதுன் மதா யஜிஉல் மதரு. இந்த 5 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த 5 விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த 5க்குள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மனிதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சி செய்யக்கூடிய பெரிய ஒரு அரசராக இருந்தாலும் சரி, கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு பரம ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்தமான பிறப்பு முதல் இறப்பு வரை உண்டான வாழ்க்கை இந்த 5 ரகசியங்களுக்குள் அல்லாஹ் உள்ளடக்கி இந்த 5 விஷயங்களை அவன் மட்டுமே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த நிலையிலும் இந்த சாதாசிராவான இந்த மனிதர்கள் ஒரு காலத்திலும் அதை முன்கூட்டியே அறிய முடியாது, அறியவும் முடியாது என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக எடுத்துரைக்கின்றார். இதோ ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு நபிந்ததாக நபி தோழர் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியத்தினுடைய 5 ரகசியங்களை அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கின்றார். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், லா யஅலமு அஹதுன் மா யகூனு ஃபீ கதின். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நடக்க போகின்றது என்பதை எந்த மனிதனாலும் உறுதியாக சொல்லிவிட முடியாது. அந்த ரகசியத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஜும்மாவில் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாமுடைய வாழ்க்கையில் நாளை சுபஹு தொழுகை விடியுமா விடியாதா தெரியாது. நாளை லொஹுரு தொழுகைக்கு இமாம் அவர்கள் இமாமாக நின்று தொழுக வைப்பாரா, நடக்குமா நடக்காதா தெரியாது. நாளை என் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய விஷயத்தில், என் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய விஷயத்தில் என்ன நடக்க போகின்றது எனக்கு தெரியுமா தெரியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். யாராலும் சொல்ல முடியுமா நாளைக்கு 10 மணிக்கு இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் செய்து முடித்துடுவேன் என்று எந்த மனிதனாலும் உறுதியாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. தினமும் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான புது புது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். 10 மணிக்கு கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவி மீது ஒரு ஈர்ப்பு, மனைவி மீது பாசம், நட்பு, மனைவியை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் கணவர்.
அதை பார்த்த மனிதனுடைய உள்ளத்துல இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, என் கணவன் என் மீது எவ்வளவு பாசமாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு பிரியமாக இருக்கின்றார். இப்படியே தான் என் கணவன் இருப்பார், அடுத்த நொடியும் இப்படித்தான் இருப்பார், நாளை விடிந்தால் என் கணவன் இப்படித்தான் இருப்பார் என்று மனதை தவறாக புரிந்து கொள்கின்றார். 10 மணி கடந்தது, 10:30 ஆகின்றது. கணவனுடைய அந்த பாசம் குறைந்து கோபம் வெளிப்படுகின்றது. 10:45 வாக்குவாதம் வருகின்றது. 11 மணிக்கு மனைவியை போட்டு அடிக்கின்றார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். எவராவது சொல்ல முடியுமா, என் மனைவியிடத்தில் நான் வாழும் காலமெல்லாம் அல்லது என் கணவனிடத்தில் வாழும் காலமெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் நாங்கள் அப்படியே நாங்கள் பிரியத்தோடு பாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. புரிதலுக்காக உதாரணத்தை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கணம், அடுத்த நொடி, அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. அல்லாஹுவை மட்டுமே, அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அவன் மட்டும்தான் அந்த ரகசியத்தை தன்னுள் வைத்திருக்கிறான். ஒரு பிரசவத்துக்கு ஒரு பெண்மணியை அழைச்சிக்கிட்டு போறாங்க. மருத்துவர் சொல்லிட்டாங்க, நடந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில், நாளைக்கு உங்களுக்கு பிரசவம், நல்ல முறையில் குழந்தை பிறந்தது, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் அடுத்த நாள் மருத்துவர் சொன்னது போலவே நமக்கு நடக்கும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டார்கள், எண்ணிக்கொண்டது. சராசரி சாதாரண மனிதனுடைய இயல்பு தானே. நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா நடந்ததுன்னா அது ஒரு நம்பிக்கையில் அப்படி போவார்கள். நாளைக்கு நடக்குமா, அது நடக்காதா அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்த நாள் பிரசவத்துக்கு அழைத்து சென்றார்கள். வெளிவந்தது பிரசவத்துடைய அந்த வழிவேதனையோடு அந்த பெண்மணி மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பிரசவத்தை பார்க்கின்றார்கள். நடந்தது என்ன? பாதி குழந்தை வெளிவந்து விட்டது, பாதி குழந்தை வெளிவந்து விட்டது, பாதி குழந்தை வெளிவரவில்லை. அந்த குழந்தையோடு அந்த தாயையும் அல்லாஹ் உண்டாக்கிவிட்டார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி, அடுத்த கணம், அடுத்த நாள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று அல்லாஹுவை தவிர வேறு எவராலும் அறிய முடியாது. எனவே நீங்கள் அல்லாஹுவை முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்றார்கள். இஸ்லாத்துடைய 3வது கலீஃபா, 3வது ஜனாதிபதியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு கவர்னரை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடிதத்தினுடைய எதிரொலியாக உள்நாட்டிலேயே இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் உள்நாட்டு அரசியல் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. அதனுடைய எதிரொலியாக என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டினுடைய மேல் முகட்டை பிரித்துக் கொண்டு உள்ளே இறங்கினார்கள். அதில் யார் யார் வந்தார்கள்? சஹாபா பெருமக்களுடைய பிள்ளைகள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அப்படியே இரண்டாக பிளந்து அவர்கள் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் இரத்தக்கரைப்பட்ட திருக்குர்ஆன் இன்னமும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக் கொண்டார்கள். பதவி ஏற்றுக்கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த மமதையில் இருந்து கொண்டிருக்கிறார்களவா, 60 ஆண்டு காலங்கள் ஆனாலும் எங்களை ஆட்சி கட்டளையில் எவராலும் எங்களை நீக்க முடியாது, அகற்ற முடியாது, நாங்கள் தான் என்று நாளை என்ன நடக்கப் போகின்றது, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாமல் ஆணவத்தோடு மமதையோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்து காண்பிக்கின்றான். ஜனாதிபதியாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி வரைக்குமே அப்படியே ஜனாதிபதியாகவே வீற்றிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், அடுத்த
அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் அறிய முடியாது. இதோ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நினைத்திருப்பார்களா, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் வெட்டப்படுவேன், இரண்டாக பிளக்கப்படுவேன், நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று அவர்கள் நினைத்திருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா யஅலமு அஹதுன் மா யகூனு ஃபீ கதின். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி, அடுத்த நேரம், அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பதை உங்களால் அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர. எனவே உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க செய்யக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுடைய ரப்பை உயிரோட்டமாக பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், وَلَا يَعْلَمُ أَحَدٌ مَا يَكُونُ فِي الْأَرْحَامِ. கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அந்த பிரசவ வழி எடுத்து பிறந்து இந்த உலகத்தில் வெளி வரும் வரைக்கும் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நீங்கள் முடிவு செய்ய முடியாது. அதை அல்லாஹ் தான் முடிவு செய்வான், அல்லாஹ் தான் அறிந்தவர் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ மருத்துவ வளர்ச்சி முன்னேற்றம் வந்தது. கருவுற்ற நாளிலிருந்து அந்த கருவி எப்படியெல்லாம் வளர்ந்து வருகின்றது, வளர்ச்சி அடைகின்றது, எப்படியெல்லாம் அந்த உடல் உறுப்புகள் வளர்கின்றது என்றெல்லாம் கண்டுபிடித்து அந்த ஸ்கேன் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவ வளர்ச்சி ஒரு உச்சகட்டத்தில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், நீ என்னதான் உன்னுடைய மருத்துவ வளர்ச்சியை கொண்டு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை இந்த நிலையில் இருக்குது, இப்படி இருக்குது சொன்னாலும் அந்த குழந்தையுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த குழந்தைய உயிரோடு வெளியே அனுப்புறதா, இந்த வயிற்றுக்குள்ளே வச்சு மௌத்தாக்குறதா, அந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது அந்த குழந்தை பெண் குழந்தையா, ஊனமான நிலையில் அந்த குழந்தையை வெளியே அனுப்புறதா, சலாமத்தான முறையில் அந்த குழந்தையை வெளியே அனுப்புவதா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ரகசியத்தை அல்லாஹ்வை தவிர இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான். எவராலும் சொல்ல முடியுமா? எந்த மருத்துவராலும் சொல்ல முடியுமா? வெளி வரும் வரைக்கும் நீ ஸ்கேன் போட்டு பார்த்து ஆண் குழந்தை என்ன உறுதியா சொல்லியிருக்கேன், அப்படியே வைத்துக் கொள்வோம். வெளியே வரும் வரைக்கும் வந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம் இருக்கின்றோம். வெளியே வரும் வரைக்கும் அந்த இருட்டறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஆணாக கொண்டு வருவதா, பெண்ணாக மாற்றுவதா, பெண்ணாக இருந்த குழந்தையை ஆணாக மாற்றுவதா, மாற்றக்கூடிய எல்லா வல்லமையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ரகசியத்தை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய முடியாது. பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல சாலிஹான குழந்தையாக பிறக்குமா அல்லது அரக்கனாக பிறக்குமா? அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு பெற்றோர்களுக்கு தலைவலியாக இருக்குமா அல்லது அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு பெற்றோர்களுக்கு சலாமத்தாக இருக்குமா? இப்படி அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியங்களும் மனிதன் அறிய முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உங்களுடைய ரகசியத்தை அறிந்தவன், அதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. நீங்கள் வாழும் காலத்தில் அல்லாஹ்வை முடிந்த அளவுக்கு பயந்து வாழுங்கள். ஆணவத்தோடு வாழாதீர்கள், கர்வத்தோடு வாழ நான் தான் என்று வாழ வேண்டாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. இந்த ஆயத்தோடு தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுவான். இந்த பூமியில் நீங்கள் கற்பனையோடு ஆணவத்தோடு அகந்தையோடு நெஞ்ச நிமித்தப்பட நான் தான், என்னை கொண்டுதான் எல்லாம் அப்படிங்கிற நீங்கள் நடக்காதீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பெருமையினால பூமியை ரெண்டா புழக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். உன்னுடைய கற்பனையினாலே இந்த பூமியை ரெண்டா பிளக்க முடியுமா? முடியாது. மலையினுடைய உச்சத்தில் சிகரத்தில் ஒரு நாள் போய் கொடியை நட்ட முடியுமா? முடியாது. உன் பெருமையினால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. எதுக்கப்பா பெருமை அளிக்கிற? எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விடத்தில் தான் உன்னுடைய முடிவு இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் கட்டுப்பாடோடு கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறார். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், வலா தஅலமு நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன். நாளைக்கு நீங்க எங்க சம்பாதிக்க போவீங்க, நாளைக்கு எங்க நீங்க வேலைக்கு போவீங்க,
நீங்க போகக்கூடிய வியாபாரத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? லாபம் கிடைக்குமா அல்லது வியாபாரம் நஷ்டமாகுமா, முடக்கமாகுமா? எவ்வளவு பணம் கிடைக்கும்? எவ்வளவு சம்பாதிப்பேன்? எவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்தாலும் உறுதியாக சொல்ல முடியாது. சமதா சொல்லிவிட்டார்கள். காரணம், அந்த வியாபாரத்தை கொடுத்தவன் கொடுப்பவன் யார்? அல்லாஹ். அந்த வியாபாரத்தை செழிப்பாக ஆக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் யார்? அல்லாஹ். அந்த வியாபாரத்தை முடக்கி உன்னை நஷ்டவாளியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவனும் அல்லாஹ். எனவே உன்னுடைய வியாபாரத்தில் நாளைக்கு எங்கே வியாபாரத்தில் ஈடுபடுவாய், நாளைக்கு எங்கே வியாபாரம் செய்வாய், அந்த செய்யக்கூடிய வியாபாரத்தில் எவ்வளவு உனக்கு லாபம் வரும், எவ்வளவு நீ சம்பாதிப்பாய், எவ்வளவு எல்லா செலவுகள் போக உன் வீட்டுக்கு நீ பணத்தை நிச்சயமாக எடுத்துக் கொண்டு வருவாய், ஒன்றால் சொல்ல முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டார். சமதா சொல்லிவிட்டார்கள். நாளைக்கு நீ வியாபாரத்தில் எந்த ஊர்ல போய் வியாபாரம் செய்வீங்க, எங்க வியாபாரத்தில் ஈடுபடுவீங்க, எவ்வளவு சம்பாதிப்பீங்க, எல்லா செலவு போக எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு வருவீங்க உங்களால் சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும் அறிந்தவர் என்று சொல்லி அடுத்தது ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐ அர்தின் தமூத். எந்த ஊர்ல, எந்த பூமியில, எந்த இடத்துல நீங்க மௌத்தா போவீங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வை தவிர உங்களால் சொல்ல முடியுமா? நான் பொள்ளாச்சியில் இருக்கிறேன், நான் மௌத்தாகிவிட்டால் மேற்கு கபஸ்தானில் தான் நான் அடக்கம் செய்யப்படும் உறுதியாக எந்த மனிதரால் சொல்ல முடியுமா? தெலுங்கானா மாநிலத்திலிருந்து 45 பேர்கள் உம்ராவிற்கு சென்றார்கள். அறிந்த விஷயம் இல்லைங்களா? மக்காவில் உம்ராவுடைய விஷயத்தை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்காக வேண்டி பத்ர் யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்தை சென்று ஜியாரத்து செய்துவிட்டு அப்படியே அதை தொடர்ந்து மதீனா நகரத்திற்குள் சென்று விடலாம் என்று முபர்ரிஹா என்ற இடத்தில் வருகின்றார்கள். இரவு நேரம் என்ன நடந்தது உலகமே அறிந்தது இல்லையா? டீசல் வண்டியின் மூலமாக அந்த 2 வாகனத்துடைய விபத்து ஏற்பட்டு அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் தூக்கம் வரலையா. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. சவுதி உம்ரா ஹஜ்ஜுக்கு போக தெரியும், டிரைவர் சீட்டு கீழே இருக்கும், மேலே எல்லாம் உட்கார மாதிரி அந்த ஒரு அமைப்பு இருக்கும். அடிச்ச அடியில கண்ணாடி உடைஞ்சு அந்த டிரைவர் சீட் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த வாயுகள் மட்டும் புள்ளி குதித்து வெளியே வந்து அவங்க தப்பித்திருக்காங்க. 42 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் ஷஹீதானார்கள். ஒரே குடும்பம், தாதா தாதி நானா நாணி மகள் மகன் பேரன் பேத்தி என்று 18 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தில் ஷஹீதாய் மௌத்தானார்கள். அவர்களால் சொல்ல முடியுமா உம்ராவுக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் உம்ராவுக்கு செல்லுவோம், ஹஜ்ஜுடைய மக்காவிலே உம்ராவுடைய காரியங்களை முடித்துவிட்டு மதீனா நகரத்திற்காக பூமானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஜியாரத்து செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தை பெறுவதற்காக மதீனா நகரத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் முபர்ரிஹா என்ற இடத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்களா? இல்லையே. ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், வலா தஅலமு வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐ அர்தி. எந்த பூமியில நீ மௌத்தா போவீங்கன்னு சொல்ல முடியாது. தமூத் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், எந்த இடத்துல நீங்க மௌத்தா போவீங்க, அல்லாஹ் உங்களை எப்படி மௌத்தாக்குவான்? சலாமத்தான முறையில் மௌத்தாக்குவானா, இல்ல கொடூரமான முறையில் மௌத்தாக்குவானா? ஷஹீதான நிலையில் மௌத்தாவீங்களா, சலாமத்தான முறையில் மௌத்தாவீங்களா, அல்லாஹ்வுடைய அதாபான நிலையில் மௌத்தாவீங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மௌத்தாவீங்களா? நீங்க எப்படி மௌத்தாவீங்க உங்களால் சொல்ல முடியாது. அந்த மௌத்தினுடைய ரகசியத்தை யார் மட்டும் தான் அறிந்தவன்? இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன். சவுதி அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்தில் ஒரு என்னன்னா, வாகன விபத்து அல்லது நெருப்பு இது மாதிரி மௌத்தாயிட்டாங்கன்னா ஜன்னத்துல் பக்தியில் அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஜன்னத்துல் பக்தியை ஒட்டி இன்னொரு கபர்ஸ்தான் அங்கதான் அடக்கம் செய்வாங்க. அப்படிதான் அவங்க முடிவெடுக்கிறதுக்காக இருந்தாங்க. தெலுங்கானாவிலிருந்து அந்த தெலுங்கானா அரசாங்கத்தினுடைய இஸ்லாமிய மந்திரி, அதாவது கேப்டன், கிரிக்கெட் கேப்டனாக இருந்து இந்தியாவுக்கு பல்வேறு அவருடைய திறமையால் இந்தியாவுக்கு நற்பெயர் வாங்கி கொடுத்த இஸ்லாமிய சகோதரர் இன்றைக்கு தெலுங்கானாவில் மந்திரியாக இருக்கிறார். அவருடைய தலைமையில் ஒரு குழு போய் மதீனாவுடைய கவர்னரை சந்தித்து
நீங்கள் உங்களுடைய பரிசீலனையில் சற்று நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியருடைய பேராசை ஜன்னத்துல் பகீக்குள் அடக்கமாக வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு இஸ்லாமிய, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும், வாலிபராகட்டும் வயோதிகராகட்டும் குழந்தைகளாகட்டும், ஜன்னத்துல் பகீக்குள் பெருமானார் இருக்கும் இடத்திற்குள் அடக்கமாக வேண்டும் என்பது மதீனாவிற்கு வந்துவிட்டால் மதீனாவில் தான் மௌத்தாக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய பேராசை. அந்த ஆசையை நீங்கள் கொஞ்சம் இரக்கம் கருணை காட்டி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஜன்னத்துல் பகீக்குள் நடு மத்திய பகுதிக்குள் அவர்களை அடக்கம் செய்ய விண்ணப்பம் வைக்க அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு 43 பேர்களை ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பெரும் வாக்கியம். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? நீங்க மதீனாவுக்கு வந்தீங்கன்னா, மதீனாவுக்கு நீங்க வந்தா இப்படி துஆங்க, யா அல்லாஹ், இந்த மதீனாவில் எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதீனா நகரத்தில் எங்கள் நாயகத்திற்கு முன்னாலே இந்த மண்ணிலே யா அல்லாஹ் மௌத்தாகக்கூடிய பாக்கியம் கொடு, ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று துஆ கேளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம கேட்கிறது என்னன்னா, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் 5 விஷயங்களுடைய ரகசியம் அல்லாஹ் மட்டும் அறிந்தவன். அதில் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்றாங்க, வமா தத்ரி நஃப்சுன், எந்த மனிதனும் முன்கூட்டி அறிய மாட்டான், எங்கே நீ அறிய அருளி எந்த பூமியிலே எந்த கபர்ஸ்தான்ல நீ அடக்கம் செய்யப்படுவாய் என்பதை நீ அறிய மாட்டாய். நீ அறிய அருளின் தமூது, நீ எந்த பூமியிலே எந்த கபர்ஸ்தானுக்குள்ள நீ அடக்கம் செய்யப்படுவாய் என்று கடைசி வரைக்கும் எந்த மனிதனாலும் அறிய முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. சொல்ல முடியுமா? நான் மௌத்தாகும்போது சலாமத்தான நிலையில தான் மௌத்தாகுவேன், சஜ்தாவில் இருக்கும் போதுதான் மௌத்தாகுவேன், தொழுது கொண்டு இருக்கும் போதுதான் மௌத்தாகுவேன், அல்லது பல்வேறு விதமான பேராசை கொண்ட அந்த நிலையில் நான் மௌத்தாகுவேன் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நஃப்ஸுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை, அந்த ரகசியத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தார். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் நடவார்கள். உள்ளத்தாலும் உணர்வாலும் எண்ணத்தாலும் சிந்தனையாலும் கனவாலும் நினைவாலும் விழியாலும் இரவிலும் பகலிலும் தனியாக இருக்கும் பொழுது கூட்டாக இருக்கும் பொழுது குடும்பத்தோடு இருக்கின்ற பொழுது தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது நாட்டுக்குள் இருந்தாலும் சரி காட்டுக்குள் இருந்தாலும் சரி கடலுக்கு அடியில் இருந்தாலும் சரி வானத்துக்கு மேல் நீங்கள் பறந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றன. அல்லாஹ்வை பயந்து அடுத்தது சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா யத்ரி அஹதுன் மதா யஜிகுல் மதர், எப்ப மழை வரும், எந்த நேரம் மழை வரும், எந்த நாள் மழை வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர அறிய முடியாது. இல்லைங்களா? ஸல்லல்லாஹு சொல்லிட்டார்கள். மழை வரும் சம்பந்தமாக செய்தியை சொல்லுவாங்க. கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது, திருப்பூருக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது என்று சொல்லுவார்கள். பயங்கரமாக எச்சரிக்கையாக எங்கள் கடுமையான இடியுடன் கூடிய பெரும் பேய்மழை பெய்ய போயின அறிவிப்பை சொல்லுவாங்க. பார்த்த ஒரு மழையும் வராது. நடந்திருக்குதான் இல்லையா? இந்த ரகசியங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உள்ளது. இந்த மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் மன்னரைக்குள் மன்னரை எழுப்பப்பட்ட மறுமையிலும் எல்லா கட்டுப்பாடும் எல்லா ரகசியம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. எனவே என்னுடைய உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா நிலையிலும் ரப்புல் ஆலமீனை பயந்து வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த அற்புதமான ரகசியங்களே அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உள்ளது. நம்முடைய முழு ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உள்ளது. எனவே ஒரு நொடி பொழுதும் கூட, உறக்கத்திலும் கூட, உங்களுடைய கனவிலும் கூட நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் இடம் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். சதாவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய பயபக்தியோடு நீங்கள் வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நம்ம அத்தனை பேரும் இறைவன் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.